28 நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் சூஸ்பெரி ஒரு ரெசிபியாக இருந்து இது வந்து முக்கியமாக அந்த லேடிஸ் வீட்டிலேருந்து பண்ணுறோம் இல்லையா, அவங்க வந்து ஈஸியாக எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே சூஸ்பெரி சொல்லி தந்துருந்தாங்க. அதில் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பேக்கிங் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பொருள் வாங்கி செய்யலாம் அப்படி சொல்லி டிப்ஸ் அண்ட் டிப்ஸாக சொல்லி தந்துருந்தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா. என்ன மாதிரி மைதா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த குளூட்டன் அதிகமாக இருக்கிற மைதா அந்த மாதிரிலாம் வேண்டாம். என்ன ஒரு மைதானாலும் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். பிஸ்கட்னாலே மைதா வந்து குளூட்டன் இல்லாமல் இருந்தாலும் சரி எப்படினாலும் ப்ராப்ளம் இல்லை, மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே கஸ்டர்ட் பவுடர், அது கூடவே மில்க் பவுடர்லாம் போட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்ம பக்கத்து கடையில் கொடுக்கும்போது மில்க் பவுடர்லாம் போட்டால் நம்ம கையிலேருந்து காஸ்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். என்ன ரேட் அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் மில்க் பவுடர் சேர்க்கலை, ஆனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஐசிங் சுகர் இல்லை, நான் நார்மல் சுகரை அரைச்சி சேர்த்துருக்கேன். நம்ம ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். என்கிட்ட பவுட்ரு பண்ண ஏலக்காய் இல்லை, அதனால் சீனியோட போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு ஃபார்மில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மெயினான பொருளே இந்த ஃபேட்டு தான். இதை ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, மார்ஜின் சொல்லுவாங்க, ஷார்ட்டனிங் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. இது ஒரு விதமான வெஜிடபிள் ஃபேட்டு. இதில் ஒரு 3 விதமான ஃபேட் இருக்குது. பிஸ்கட்டுக்கு, க்ரீமுக்கு, கேக்குக்கு, பஃப்புக்கு சொல்லிட்டு 4 வெரைட்டியாக இது இருக்குது. தனித்தனியாக இருக்குது. நம்ம தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு பாக்ஸாக தான் கிடைக்கும். சில கடையில் லூஸில் கூட சேல் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். அந்த ஃபேட்டை எடுத்து நல்லா தேய்க்கணும். நம்ம விஸ்க வச்சுலாம் தேய்ச்சோன்னு சொன்னால் அந்தளவு தேய்க்காது. பெரிய பிளெண்டரில் போடும்போது ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். நம்ம விக்ஸ் வச்சு தேய்ச்சா ஒழுங்காக தேய்க்காதுங்கிறதுனால நான் வந்து நல்ல ஒர்க்கிங் பிளேஸான இடம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணேன். அதில் ஃபேட்டை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பொருளெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேட்டை தேய்க்கும் போது உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையை வச்சு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கணும். வரல் படும்போது அது நல்லா தேய்ஞ்சி வராது. நம்ம லைட்டாக கை சூடுலேயே தேய்ச்சி நல்ல ஒரு க்ரீமியாக ஆகிற மாதிரி இருக்கும். முதல்ல லைட்டாக மங்கலான எல்லோ கலரில் இருந்த மாதிரி இருக்கும். லைட் மங்கல், ரொம்ப இல்லை, லைட் மங்கலில் இருக்கும். நம்ம தேய்ச்சி நல்லா பிரைட் ஒயிட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு சின்ன பிஞ்சு சால்ட்டு, சுகரு, ஏலக்காய் இதை நல்லா பவுட்ராக்கிடுங்க. நம்ம பவுட்ரு சுகர் வாங்குவோம்ல கடையிலே, அந்த மாதிரி நல்லா பவுட்ராக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த வரலை மட்டும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சீனிலாம் கொஞ்சம் பறக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு உள்ளங்கையில் அந்த சைடில் கொஞ்சம் குண்டுமாக இருக்கும் பாருங்கள், அதை வச்சு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேய்க்கும்போது மட்டும்தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எந்தளவு க்ரீமியாக இருக்கோ அந்தளவு ஆயில் வச்சோன்னே கரைஞ்ச மாதிரி இருக்கும் சூஸ்பெரி. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா நம்ம க்ரீமியாக மிக்ஸ் பண்ணணும். எந்தளவு தேய்க்கிறோமோ அந்தளவு வாயில் வச்சோன்னே கரைகிற மாதிரி இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கி, ஒழுங்காக நம்ம தேய்க்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நாக்கு இருக்குல்ல, நாக்குக்கு மேலே வந்து ஒரு பசை மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னாக்கி ஃபுல்லாக அந்த ஃபேட்டை சேர்க்காமல் அது கூடவே கொஞ்சமாக ஒரு 50 கிராம் போல் பட்டர் சேர்த்திங்கன்னாக்கி அந்த ஃபேட்டோட ஸ்மெல்லு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுனால அந்தளவு அந்த ஃபேட்டோட ஸ்மெல்லு தெரியாது அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருந்து, நான் நெய் போடாமல் அதுக்கு பதில் நான் ஃபேட்டே நான் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரிச்சாக பண்ணுறீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கி நெய், பால் பவுடர் அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் அந்த மாஸ்டர் சொன்ன ரெசிபியில் நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொன்று மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்கள் வந்து வெளியே கொண்டு கூட போய் சேல் பண்ணண்டா, பக்கத்தில் இருக்க கடை, பக்கத்தில் உள்ள பேக்கரி அங்கே கொண்டு பேக் பண்ணி நீங்கள் கொடுத்தாலே உடனே சேல் ஆயிரும். ஏன்னா இது வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாருமே வாங்குவாங்க, வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர் இல்லையா, பிடிக்கும். அதனால் எல்லோரும் வாங்குவாங்க. அதனால் லேடிஸ்க்கெலாம் இது வந்து ஒரு ஏற்ற தொழில் தான் சொல்லியிருந்தாங்க. மாஸ்டர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பேக்கிங்கை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து கேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிஸ்கட்டை வந்து பிஸ்னஸாக யாருமே எடுத்துகிட்டு போகல. அது வந்து பேக்கரியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் இல்லை. நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா ரீச்சபிள் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க.
சீனி ஃபேட் இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவு இருக்கு இல்லையா, மாவை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கையில் அதாவது வரல் இருக்கு இல்லையா, வரலில் வந்து மாவு ஃபேட்டு எல்லாத்தையும் உதிரியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பனைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பனைஞ்சால் போதும். ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. போட்டு தேய்ச்சிட்டோன்னு சொன்னால் பிஸ்கட் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்போ ரொம்ப மாவு போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பேக்கிங் டைம் எவ்வளோ நேரம்னு சொன்னால் கரெக்டாக 10 நிமிஷம் தான். ஜூஸ்பெரியோட டைம் வந்து 10 நிமிஷம் தான். நம்ம வந்து ஷேப்பு கொண்டு வருவோம் இல்லையா, கொஞ்சம் பெரிய ஷேப்பாக இருந்தால் ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் இந்த மாதிரி டைம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே ஃபேட்டு, சுகரு, மைதா இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் லைட்டாக தூள் பறக்கிற மாதிரி, ரொம்ப அப்படி அள்ளி வச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக தூள் பறக்கிற மாதிரி மைதா மாவு டஸ்ட் அடிச்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டு தூக்குவோம் இல்லையா, அப்போ பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டஸ்ட் அடிச்சிருக்கோம். சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி திக்னஸாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப நைஸாக போடுவோம் இல்லையா, இதுக்கு அந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக உருட்டி ஷேப்பு கொடுக்கணும். உங்கள் மேக்ஸிமம் வந்து சூஸ்பெரினாலே சின்ன ஷேப்பாக தான் இருக்கும். நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த மாதிரி சைஸ் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ வந்து மில்லட் குக்கீஸ்லாம் பண்ணும்போது அது ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். சூஸ்பெரினாலே சின்ன சைஸு தான், அதனால் இந்த சைஸ் நான் மோல்டு எடுத்துருக்கேன். கட் பண்ணி தூக்கி நான் ட்ரேயில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க, ஏன்னாக்கி பேக் பண்ணி எடுக்கும்போது நல்லா பெருசாக ரொம்ப இல்லை, ஓரளவு பெருசாக வரும். அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு கிஸை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து பண்ணும்போதுமே ரொம்ப டைட்னஸ் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக பால் மாதிரி பண்ணி அதை விரித்து ஷீட் பண்ணி அந்த ஷேப்பை வச்சு கொண்டு வந்துடுங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட போடலை. குக்கரில் பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பண்ணலாம், ஆனால் என்னென்னக்கி வீட்டு யூஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய அவன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம 60 லிட்டர் அவன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா டெக் அவன் வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய சைஸு குக்கரில் வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் கடைக்கு சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அவன் வாங்கிடுங்க, அதுதான் பெஸ்ட் ஐடியா. இதோட பேக்கிங் டைம் என்னென்னக்கி 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்தும் அந்த ஹீட்டிங் டைம் மாறுற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேக் ஆச்சுன்னா என்ன கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி மீன்ஸ் கோல்டன் கலரில் மாறிடும். இதேமாதிரி ப்யூர் ஒயிட்டாக இருக்காது. ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காய் நான் சீனியில் போட்டு அரைச்சதுனால துப்பியாக இருக்குது. நீங்கள் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கிளியராக இருந்த மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் பேக் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணதுக்கு அப்புறமா நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நார்மல் சைஸ் பேக்கிங் தான். இதோட ரேட் வந்து 75 பைசாவா 50 பைசா நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது எங்கள் கம்பெனியில் உள்ள கவர் ஷீட்டுங்கிறதுனால. இந்த மாதிரி கவர் வந்து நார்மலாக மளிகை கடையில், எசன்ஸ் கடையில், சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் சொல்லி நிறைய கவர் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் பிளெயின் கவராக இருக்கும், நீங்கள் பிளெயின் கவரை வாங்கி இந்த மாதிரி பிஸ்கட்ஸை கொஞ்சம் அடுக்கி உள்ளே நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னு சொன்னாலே போதும். இதை விட உங்களுக்கு ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிசிவி பாக்ஸ் சொல்லிவிட்டு வேறு பாக்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்டேஷனாக இருக்கும், அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். மளிகை கடைக்கு போடும்போது இந்த மாதிரி கவர் வந்து பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸும் நமக்கு கீழே கரெக்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் செஞ்ச உடனே என் மௌனம் வந்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நிற்கிறான். திங்காதடா, ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா, அவனுக்கு ஒரு வயசு தான் ஆயிருக்கு. திங்காதடான்னு பிடுங்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கவரை வாங்கி நீங்கள் சீலிங் மிஷினில் வச்சு சீல் பண்ணிக்கலாம். இல்லைன்னாக்கி இந்த மெழுகு வரத்திலலாம் சீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாமா அப்படின்னாக்கி வேண்டாம். ஒரு 5 வயசு வர உள்ள பிள்ளைங்களுக்கு பெரிய அளவில் ரொம்ப கொடுக்கண்டா. ஏன்னா இது வந்து வெஜிடபிள் ஃபேட்டு. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 1-2 போல் நீங்கள் சாப்பிட கொடுங்க. இதோட ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய லெவலில் கல்குலேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் எப்படி கல்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம்.
ரெசிப்பியில் உள்ள டிப்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 100 கிராம் மைதா சேர்த்துருக்கோம். 100 கிராம் மைதா வந்து ரூ. 7. சுகர் வந்து 50 கிராம் 50 கிராம் சுகர் வந்து ரூ. 5. டால்டா வந்து ரூ. 10 போல் தான் வரும். 60 கிராம் தானே போட்டிருந்து ரூ. 10 போல் தான் வரும். ஏலக்காய் வந்து ஒரு ரூ. 2 போல் தான் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பவுடர் போட்டோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர், இது வந்து ஒரு ரூ. 3 போல் வரும்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கூட்டும்போது ரூ. 28 தான் வரும். கம்மியாக ரேட்டில் வாங்கும்போது தான் இவ்வளோ ரேட்டு வரும். இதை விட நம்ம ரேட் இந்த ஹோல்சேல் ரேட்லலாம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். ரூ. 28ங்கிறது ரூ. 22 அமௌண்ட்டில் தான் வந்து நிற்கும். நம்ம பேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 30 ஆக்கிப்போமே. 180 கிராம் சொல்லிட்டு வெயிட் இருந்துச்சு. இதை வந்து நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட்னா ரூ. 70 ரூ. 75 அப்படி சொல்லி விற்கிறாங்க. கடைக்கு போடும்போது ரூ. 50 55 சொல்லி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது மினிமம் குவான்டிட்டி தான். நிறையா செய்யும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாபம் நிறையா நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நிறைய ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து பிஸ்கட்டோட ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டைம் ஆக ஆக மேலே மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும். பாய்.